நீங்க கொல்லிமலை ட்ரிப் போலாம் பிளான் பண்ணிங்கன்னா அப்பலாம் அந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க எங்க போகணும் எப்படி போகணுங்கிறத நான் சொல்றேன். மலை ஏறி வரப்ப 70 கொண்டை ஊசி வளைவுல உங்களை வரவே இருக்கும். அதோ பாருவானோ ஆகா எங்க காணாமனு தேடாம அங்க இருக்கவங்கள கூச்சம் இல்லாம கேளுங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. எப்படியாவது 7 மணிக்குள்ள வர பாருங்க. அப்பதான் வெயில் இல்லாம டயர்ட் இல்லாம 1000 படி கீழே இறங்கிட்டு ஏற முடியும். கூட்டமும் இருக்காது, நல்லா ஜில்லுன்னு தண்ணி இருக்கும், குளிக்கிறதுக்கு நல்லா குளுகுளுன்னு இருக்கும். அப்படியே மேல வந்தீங்கன்னா அரப்படேஸ்வரர் கோயில் இருக்கும். அப்படியே சிவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு விபூதி எடுத்து நெத்தியில ஒரு பட்டையை போட்டு அங்க இருக்க சிற்றருவியை மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா சுட சுட பனியாரம் சட்னி குளிருக்கு எதமா சூப்பரா இருக்கும், வாங்கி சாப்பிடுங்க. உங்க கேங்களே உனது டயர்ட்ல இருக்கேன்னு சொன்னா சி அங்கிட்டு போய் பட்னி கட்டுறான்னு சொல்லி நீங்க 4 பிளேட்டை வாங்கி நாசுக்கா உள்ள விட்டு கிளம்பிருக்க, மறக்காம காசு கொடுத்து போடுங்க. வியூ பாயிண்ட் போயிருங்க. அங்கிருந்து பார்க்குறப்ப இயற்கை அழகுல நீங்க மயங்கிடுவீங்க. அதே மயக்கத்தோட வண்டி எடுத்துட்டு மாசி பெரியண்ணசாமி கோயிலுக்கு போயிருங்க. 2 கிலோமீட்டர் மலை ஏறி போற மாதிரி தான் இருக்கும். அங்கிருந்து பார்க்குறப்ப நல்லா கோயில் நல்லா தில்லாவும் கிளைமேட் நல்லா ஜில்லாவும் பார்க்கறதுக்கு ரொம்ப வியூ நல்லாவும் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா மாசில அருவியில் குழுவி செம்மேடு போயிருங்க. மதிய உணவை மறக்காம அங்கே சாப்பிட்டுருங்க. சட்டுன்னு கிளம்பி சிக்குப்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு போனீங்கன்னா சும்மா சிக்குன்னு இருக்கும் வியூ. தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், எட்டுகை அம்மன் கோவில், சித்தர் குகைகள், நம்ம அறிவின்னு நிறைய இடம் இருக்கு. டைம் இருந்தால் அங்கேயும் போங்க. வீடியோ முடிஞ்சு அவ்வளோதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.